வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நிற்கவே முடியல. வந்து மண்டெல்லாம் ஒரு மாதிரி வெயில் வந்து மண்டையை பொழகுது. நார்மலாக வந்து இப்போ கொஞ்சம் எஃபர்ட்டாக பேச முடியல. 4-5 வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து 14 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ தான் ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தா நம்ம தூங்கி ஏந்துட்டோம். செமையாக வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4:12 AM ஆகுது. ஸோ இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் நம்ம மார்னிங் சாப்பிட்றதுக்கு. ஸோ என்ன சாப்பிட்றோன்னு வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது காட்டுறேன். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து அப்படியே சொல்லிடுறேன். ஸோ வந்து சிக்கன் ரைஸ் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மீட் நைட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 4:30 தான் ஆக போகுது. ஸோ வந்து ஃபுட் வந்து கெடலை, நல்லா தான் இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் சிக்கன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கைஸ் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா இவன் நைட் ஆர்டர் பண்ண ஃபுட்டை காலைல சாப்பிட்றான்னு யோசிப்பீங்க. ஆமாம், நம்ம நைட்டு 12:30 ஆர்டர் பண்ணிட்டு காலைல 4:30 வந்து சாப்பிட்றோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30 4:30 பிரியாணி வந்து அன்அவைலபிள் கிடைக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு 4:30 சாப்பிட்றோம். ஃபுட்டு நல்லா தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4:44 ஆகுது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கலாம். ஸோ தூங்கினா வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு ஈஸியாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஈவினிங் 6:30 வரைக்கும் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கோக்கோட 600 ml பாட்டிலு. ஸோ இப்போ அந்த தண்ணி பாட்டில் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து குடிச்சு முடிச்சிட்டோம். 600 ml வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தூங்கி எழுந்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் கைஸ். ஹை கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கி எழுந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:43 ஆகுது. ஸோ இப்போ எனக்கு செம்ம தண்ணி தாகமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது வாயிலாம். ஸோ இன்னும் வந்து 6:30 வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் இருக்க போகிறேன். கண்டிப்பாக இருப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தா நம்ம குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி தாகமாக தான் அடிக்குது. மொட்டை மாடிலேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். வெயில் வந்து மண்டையை பொழகுது. ஸோ இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. ஸோ இன்னும் எனக்கு இப்போ பயங்கரமாக தண்ணி தான் கட்டுது. சில்லுன்னு குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் செம்ம ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி நான் கண்டிப்பாக இருப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணி ஆகணும். டைமே வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம டைம் பாஸ் என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து போயிட்டு பப்ஜி விளையாடலாம். போய் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஏசியில் தான் இருக்கிறோம். உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பப்ஜி தான் வந்து விளையாடிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து ஹெட்செட்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். தெரியுதா? ஓகே, தெரியுது நான் நினைக்கிறேன். இப்போ தான் பேராஷூட்டில் இருக்கிறேன். ஸோ வந்து பப்ஜியில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். இன்னும் ஒரு 2-3 hours பப்ஜி விளையாடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி விளையாடி வந்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து ஒரு 2 hours 1.5 hours மேலே வந்து பப்ஜி விளையாடிருக்கோம். ஸோ போர் அடிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக தண்ணி தான் கிடைக்குது. டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3:01 ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3.5 hours கிட்ட நம்ம 6:30 வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து இப்போ தலைலாம் ரொம்ப வந்து சுற்றுற மாதிரி இருக்குது மயக்கமாக. ஸோ வந்து தண்ணி தாகம் பயங்கரமாக அடிக்குது. ஏன்னா ஜூஸ் சில்லுன்னு குடிக்கணும் போலவே இருக்குது. ஸோ எப்படின்னா இன்னும் ஒரு 3.5 hours அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வெளில போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் சும்மா வந்து போயிட்டு வந்துடலாம். ஸோ வந்து இப்போ வண்டியில் போகும்போது உங்களுக்கு அப்படியே vlog பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4:23 ஆகுது. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நிற்கவே முடியல. உட்காந்துட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து மண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பிளாக்காக தெரியுது இங்கெல்லாம். ஏன் வந்து தெரில, தண்ணி குடிக்காதனாலே இல்லை வெயிலேருந்து வந்ததுனாலையா தெரியல. ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது அங்கங்கே. உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்களே வந்து புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. வெயில் வந்து போட்டு தாக்குது செம்மையாக. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours இருக்குது. 6:30 நம்ம வந்து ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் வந்து எப்படி பிறகு போகிறேன்னு தெரியல. எனக்கு பயங்கரமான தண்ணி தாகம் அடிக்குது. ஸோ வந்து நான் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ரோட்டில் வந்து போகும்போது ஜூஸ் கடையில் ஜூஸை பார்க்கும்போது செம்ம ஒரு டெம்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி கிரேவிங் ரொம்ப இருக்குது. ஸோ ஈவினிங் 6:30 தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே குடிக்க போகிறோம்.
ஸோ வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அது வரைக்கும் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணிடலாம். ஸோ காலிலேருந்து எடுத்த வீடியோலாம் வந்து இப்போது எடிட் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அப்படியே கைஸ் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரமாக பார்த்த கிளிப் வந்து இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ டைம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:35 ஆகுது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்குது 6:30 ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு வந்து ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வீட்டிலே பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து வெளில போயிட்டேங்கன்னா ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெளில தான் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃபாஸ்டிங்கு. ஸோ வந்து ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃப்ரெண்டு கூட தான் வந்து போயிட்டு ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் குடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே டிசைட் பண்ணிடலாம். ரோஸ் மில்க் ராஜா அது மாதிரி எங்கன்னா போயிட்டு நம்ம ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டேட்ஸு ப்ளஸ் வந்து ஒரு ரோஸ் மில்க் குடிச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பைக் சவுண்ட் வந்து கேட்டிருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செம தாகமாக இருக்குது, ஏன்னா சுத்தமாக முடியல. ஸோ இப்போ அங்கே போயிட்டு வந்து ரோஸ் மில்க் குடிக்கும் போது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ வாங்க போய் ரோஸ் மில்க் குடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் ராஜா உள்ள வந்துட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6:28 ஆகுது. என் ஃப்ரெண்டு ஃபோனு 6:28 வந்து ஆகுது. என் ஃப்ரெண்டு வீடியோவில் வரத்துக்கு வந்து கூச்சப்படுறான். ஸோ வந்து நம்ம கரெக்டாக 6:30க்கு டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டேட்ஸ் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தார் வந்து நம்ம ஃபாஸ்டிங் வந்து இப்போது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 6:30 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கோம். ஸோ நம்ம ரோஸ் மில்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன். டேட்ஸ் தான் வந்து சாப்பிட்டு முஸ்லீம்ஸ்லாம் நோம்பு பழகுறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, இது அவங்களோட ட்ரெடிஷ்னலாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது டேட்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம். ஆஹா, இவ்வளோ நேரமாக வந்து தண்ணி கூட நான் குடிக்காமல் இருந்தேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ரோஸ் மில்க் குடிச்சிடுறேன். ஸோ வந்து 14 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ தான் ஒரு ஃபுட்டே வந்து உள்ளே எடுத்துக்க போகிறேன். ஸோ ரோஸ் மில்க்கு குடிச்சிடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே அமிர்தமாக இருக்குது. இது வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ நேரம் கழிச்சு வந்து சில்லுன்னு ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. எப்படியா இருக்குது பக்கா. ஸோ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து குடிக்கிறான், பட் அவன் வீடியோவில் வரமாட்டேன்றான். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தார் பாக்ஸ் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நான் இன்னொரு ரோஸ் மில்க் தான். இப்போ வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிடியோட இஃப்தார் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 லைக்ஸ். ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் லைக் போட்டால் கண்டிப்பாக 100 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ டிடியோட இஃப்தார் பாக்ஸு இதுக்கு மேலே நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் டிடியோட இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிடியோட இஃப்தார் பாக்ஸு. ஸோ வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் டிடியோட இஃப்தார் பாக்ஸு. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ட்ரை பண்ணிடலாம். கைஸ் இஃப்தார் பாக்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது. சிக்கன் 65, வாட்டர் மெலான், பிரெட் அல்வா, பரோட்டா, டேட்ஸ், பிரியாணி, ப்ளைன் பிரியாணி, அப்புறம் வந்து ஒரு கோலா உருண்டை, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து கிரேவி கொடுத்துருக்காங்க. அந்த கிரேவியில் வந்து தொட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பரோட்டா எப்படி இருக்குன்னு. பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட
பிரியாணியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளைன் பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65 ட்ரை பண்ணிடலாம். போன்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க, 3 பீஸு. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது, 65 வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோலா உருண்டை. என்ன கோலா உருண்டைன்னு தெரியல, சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கோலா உருண்டை வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரெட் அல்வா வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு மட்டும் லைக் பண்ணுறேங்க, ஏன்னா வந்து எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்துருங்க. ஸோ வந்து பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை என்னோட வந்து சந்திக்க வரைக்கும் உங்கள் EM Swaggy. பை கைஸ்.